வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒருத்தங்க சாபம்னா என்னது, யாராட்டி சாபம் கொடுத்தாங்கன்னா நமக்கு அது பிரச்சனையாக அமையுமா, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றங்கிறது போக முடியாதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. நான் நேர பயணம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் யாரையும் நான் நோகடிக்கலை. ஏதோ ஒரு நிகழ்வுகளால் நான் ஒரு பெரியவங்களையோ இல்லைனா ஒரு தவறுதலாக ஒரு சின்ன குழந்தையோ என் மூலமாக கீழே விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு நான் பொறுப்பான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் கவனம் தவறாமல் நடந்தது. ரெண்டாவது, அந்த குழந்தையும் இடித்ததுனால விழுந்துருச்சு. இது ஒரு சிறு தவறு மட்டுமே. இது பெரியவங்க யாரோ இதே மாதிரி நடந்துருச்சுன்னா, கண்ணு முன்னு தெரியாமல் இடிச்சிட்டு போறியே, நீ எல்லாம் இப்படி இருப்பியா, நிறைய வார்த்தைகள் நிறைய பயன்படுத்துவாங்க. தெரியாமல் ஒரு செயல் செய்ததுக்கு என் மேலே பிரச்சனை இருக்குதானா, அந்த இடத்துல எனக்கு இவர்கள் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கணும் அப்படிங்கிறது கர்மா. நான் அதை அந்த இடத்துல வாங்கி தான் தீரணும், அனுபவித்து தான் தீரணும். அதை மாற்ற முடியாது. சாபங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடக்காமல் அந்த நிகழ்வை தடை செய்வதாக நிறைய செயல்கள்ங்கிறது ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு ஒரு இடத்துல அது தெளித்து விடுவாங்க. அது நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது. எனக்கு அது சேருமானா, அந்த நிகழ்வுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. என்னை அறியாமலேயே ஒரு செயல் நடந்ததுன்னா அதற்கு நான் பொறுப்புங்கிறது கிடையாது. அந்த வேதனை வலி என்னை சேருமானா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த சாபம்ன்றதுமாங்கள்ல இது மாதிரி தான். இன்னைக்கு மக்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவன் வேலையை அவனுக்கு பார்க்க நேரம் இல்லை, அது வேற. இதில் அடுத்தவனை போய் யார் சாபம் கொடுக்குறா, யார் கோவப்படுறாங்க, அந்த நேரத்துக்கு இருந்ததுன்னா எங்கே சம்பாதிக்கலாம், எப்படி முன்னேறலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், வீட்டில் என்ன வேலை பார்க்கலான் தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. இங்கே இன்றைய காலகட்டத்தில் 24 மணி நேரங்கிறது நமக்கு காணாது. அதை விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். கால நிர்பந்தத்தின் காரணமாக இத்தனை நேரம் படுத்து தூங்கணும். இந்த செயல் இதற்கு மேலே நம்மளுடைய உடம்புங்கிறது செய்ய வணங்க மாட்டேங்கிறது தான் உண்மை. இதில் யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. ஒரு ஜாதகங்கள் பார்க்க வரும்போது சாபம் இருக்குமா, தோஷம் இருக்குமா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க சாபம் விட்டுட்டாங்கன்னு, அந்த சாபம் எங்களை சேருமான்னு. முதல்ல இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ரிஷிகள் முனிவர்களை எடுத்துனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணிட்டு யாட்டி ஒரு சாபத்தை விட்டுட்டாங்க. இப்போ துர்வாச முனிவராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேகத்தில் அந்த சாபங்கிறது ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டாங்கன்னா அது நடக்குமானா நடக்கும். ஆனால் அவருங்க செய்த புண்ணிய பலம், இத்தனை வருடம் தவம் செய்த பலன்கிறது அந்த இடத்துல இழப்பாங்களானா இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவரும் மனுஷ ரூபம் அப்படிங்கிறது மட்டும்தான். மறுபடியும் அவர் என்ன செய்வார்னா தவம் பண்ண போயிடுவார். இதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தங்க பெரியவங்களோ நமக்கு தெரிந்தவர்களோ யாராட்டி சாபம் நம்ம மேலே சொன்னாங்க, இல்லைனா ஒரு வார்த்தையை கடும் வார்த்தையை நம்மள்கிட்ட பேசிட்டாங்கன்னா, அவங்க இத்தனை நாள் செய்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே அந்த இடத்துல இழந்து விடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மறந்து கூட ஒருத்தங்களை திட்டவோ அதை இல்லைனா இவ இப்படி தான் அப்படிங்கிற வார்த்தையை போயிடக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்லக்கூடாதுங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியும், சிலருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா, எனக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, நான் கண் முன்னாடி ஒருத்தங்களை சத்தம் போடுறேன்னா அந்த இதுங்கிறது அப்படியே போயிடும். அந்த நபர் இல்லாத போது அந்த நபரை பற்றி பேசுவதே அங்கே குற்றம் குறை. அது கர்மாவை சேருமானா கர்மாவை சேரும். இப்போ பொதுவுடைமூர்த்தி சார் எப்போதும் சொல்லுவாங்க, ஒருத்தங்களை திட்டணுன்னா அவன் இருக்கும்போதே திட்டுங்க. ஒருத்தங்க சரியாக தண்டுறாங்களோ தப்பாக சொல்கிறாங்களோ அவங்க முகத்தை பார்த்தே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கிறதும் பேசாததும் வேற. ஆனால் அந்த இடத்துல பேசுனீங்கன்னா அந்த நிகழ்வோடு முடிஞ்சுது. பின்னாடி பேசுனீங்கன்னா இவர்களிடத்து கூறி இது இங்கே போயின்னு மருவி அவங்களுக்கே அது வேறு விதமாக செய்யும். நான் இதை பேசவே இல்லையடா, இதை ஏன்டா இவன்கிட்ட போய் பெருசு பண்ணி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற தன்மை போயிடும். ஒரு வார்த்தைகளும் சுருக்கி கடைசியில் ஒரு வார்த்தை வலிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது அங்கே இருக்கும். வார்த்தைகளில் கவனம்ங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும். நமக்கு கர்மா எப்படி சேருது அப்படின்னா, சிலர் நினைப்பாங்க பூர்வ புண்ணிய கர்மா நம்ம வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு கண்டிப்பாக கிடையாது. நம்மளை அறியாமலேயே நம்ம ஒரு ஆளை திட்டுறோம், அவங்களுக்கு அது தெரியல. தேவையில்லாத நிகழ்வுகள் நம்ம தலையில் ஏற்றிண்டு அதை அவங்களுக்காக போராடுறோன்னா இதுதான் என்னை போட்டு தாக்கும்.
ஒரு கோவிலுக்கு போகிறோம், கூட்டமாக இருக்குது, சுவாமியை கும்பிட முடியல. இப்போ கோவிலில் உள்ள சுவாமியை மூலஸ்தானத்தை பார்க்குறதும் வெளியில் உள்ள கோபுரத்தில் உள்ள இல்லைனா இந்த அலங்கார தூண்கள்னு சொல்லுவாங்க அந்த இடங்களில் உள்ள சுவாமியை பார்க்குறதும் சிறப்பு தான். இப்போ நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கோவிலுக்கு போகிறீங்க, நடை அடைச்சிருக்குது, இனி கொஞ்ச நாள் கழிஞ்சு தான் திறப்பாங்க, இல்லைனா மாலை நேரங்களில் தான் திறப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் உள்ள சுவாமிக்கு இந்த அலங்கார தூணில் சுவாமியை வச்சுருப்பாங்க. அந்த சுவாமியை கும்பிட்டாலே கர்ப்ப கிரகத்தில் உள்ள சுவாமியை கும்பிட்டதோட பலன் அப்படிங்கிறது கிடைக்குமானா கிடைக்கும். சிலர் சொல்லுவாங்கல்ல, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்வாங்க. அந்த கோவிலில் உள்ள கோபுர தரிசனம் செய்தாலே புண்ணியங்கிறது உண்மை. அதை செய்தாலே போதும் அப்படிங்கிறது தான் நிஜம். அங்கே போய் அதை சுவாமியை கும்பிடல இல்லைன்னா ஒரு நிகழ்வை பார்க்கல அப்படின்னா நமக்கு அது தோஷமாக மாறுமா? கண்டிப்பாக கிடையாது. நான் ஒரு இடத்துல போகிறேன், அவங்க சாபம் விட்டாங்க, அந்த சாபம் என்னை ஏற்குமா? கண்டிப்பாக கிடையாது. தெரியாமல் நடந்த நிகழ்வுகளுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. தெரிஞ்சே நான் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கர்மாங்கிறது சும்மா விடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். பட் அவர்களை அறியாமல் ஒரு செயல் செய்ததுனால் அங்கே திட்டு விழுமானா அது திட்டு விழும். உண்மையிலேயே நான் ஒரு ஆளை இடித்து விட்டுட்டேன், அவர் கீழே விழுந்துட்டாரு, அந்த காயத்திற்கு நான் பொறுப்பானா நான் பொறுப்பு தான். என்னுடைய வேகமோ அவருடைய கவனம் இல்லாமையோ அது காரணமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அவரே விழுந்திருந்தாலும் ஐயா பார்க்கலங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை எந்திரிச்சு நிப்பாட்டி அவருக்கு தேவையானதை செய்துட்டு தான் நம்ம வருவோம். வயதானவர்களானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி. இது சாபத்திலேயோ தோஷத்திலேயோ போய் சேருமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துலையே அந்த நிகழ்வுங்கிறது முடிந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் இதை மனசில் வச்சுக்கிண்டு அதுதான் காரணமோ இதுதான் காரணமோ, அதனால தான் திருமணம் நடக்கலையோ, அதனால தான் நம்ம நல்லா இல்லையோ, நம்ம வீட்டுக்கு அதுதான் பிரச்சனை வருதோ, வீட்டில் அதனால தான் பறவை போகுதோ, என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? வீட்டில் வௌவால் போச்சு, வீடு நல்லா இல்லையான்னு ஒரு கேள்வி. வௌவால் அப்படிங்கிறது மகாலட்சுமி, கஜலக்ஷ்மி, அதோட அம்சம் அப்படிங்கிறது தான் வௌவால். அது போனால் என்ன, ஆந்தை போனால் என்ன, பறவைகள் வீட்டுக்குள்ளே வர்றதுங்கிறது அந்த வீட்டில் உள்ள உயிர் ஓட்டத்தை எங்கள் குறிகட்டுரும். அது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவங்க வர்றாங்கன்னா அது சிறப்பு தான். நிறைய பேர்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. பறவை வீட்டில் வந்தால் என்ன, எலி வீட்டில் வந்தால் என்ன, பாம்பு வீட்டில் வந்தால் என்ன, இந்த பாம்பு வீட்டில் வந்தால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா நிறைய பேர். எனக்கு சிரிப்பாக இருக்கும். அவங்க வாழக்கூடிய இடத்துல நம்ம வீடு கட்டி குடியிருக்கிறோம், அவங்க வீட்டுக்கு அவங்க வரத்தான் செய்வாங்க, அதை நம்ம தடுக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், பள்ளி நம்ம மேலே விழுந்துருச்சு. அந்த பள்ளி விழுந்துருச்சுன்னா எங்கள் சார் சொல்லுவாங்க, அது இத்தனோண்டு ஜீவன், அது தன் உயிரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தடுமாறி தான் நம்ம மேலே விழுது. அதுக்காக பயந்து பள்ளி விழுந்துருச்சு, அதற்கு ஏதாட்டி பரிகாரம், எதற்கு ஏதாட்டி இதுன்னா ஜீவராசிகள் எல்லாருமே எல்லா இடங்கள்லையுமே இருக்கத்தான் செய்கிறாங்க. அதை நம்ம குற்றம் குறை அப்படிங்கிறது நிறைய பேர் பார்க்குறாங்க. சிலர் பள்ளி விழும் தோஷம் பார்க்குறீங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை, பட் உணர்ந்து செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய கோவில்களில் பெருமாள் கோவில்களில் அந்த கதவு இருக்கும், சொர்க்கவாசல்னு கதவு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பள்ளியை தான் வச்சுருப்பாங்க. அந்த பள்ளியை தொட்டு கும்பிடுறோமானா தொட்டு கும்பிடுறோம். அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில் தங்க பள்ளி இருக்கும், வெள்ளி பள்ளி இருக்கும். ரெண்டு பேரையும் நம்ம எப்படி தொட்டு கும்பிட்டுட்டு வர்றோம்னா தொட்டு கும்பிட்டுட்டு வர்றோம். அப்போ நீங்கள் பள்ளியை தொடுறீங்களே, அது பிரச்சனை இல்லையா? உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கும் நம்ம வீட்டில் வாழணுங்கிற ஒரு தன்மை இருந்தால்தான் இருக்குமே தவிர, அந்த இடத்துல அது இருக்கக்கூடாதுன்னா அந்த வீட்டுக்கு உயிரோட்டமோ இப்போ அந்த பித்ருவோட நன்மையோ அந்த வீட்டில் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். முதல்ல பள்ளிங்கிறது நம்ம வீட்டில் உள்ள பித்ருக்கள், அது இருந்ததுன்னா வீடு சுபிக்ஷங்கிறது இருக்கும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த வீட்டிற்கும் அந்த ஜாதகத்திற்கும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி, தோஷம், பாபம், கர்மாங்கிறது நம்ம செய்யக்கூடியது மட்டும்தான். நான் நல்ல வினை செய்திருந்தேன்னா எனக்கு நல்ல பலன்கிறது கொடுக்கும். நான் இன்றைக்கி ஒரு தீபாவளிக்கு 4 வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட்ஸ் பண்ணுறேன், அதை கொடுத்தேன்னா நாளைக்கு அவங்க கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி கிறிஸ்மஸ்க்கு எனக்கு கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. நான் என்ன விதைக்கிறேனோ அதை தான் நான் அறுவடை பண்ணுறேன். நீங்கள் என்ன விதைக்கிறீங்க, என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பாருங்கள், அதுவே உங்களுக்கு பிரதிபலிப்பாக அப்படிங்கிறது வரும். நன்மையை சேர்க்குமானா நன்மையை சேர்க்கும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவை 1க்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு புரிதல்ங்கிறது கிடைக்கும். அனாவசியமாக பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.